உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆஹா, குருவின் வழிகாட்டியே, குருவின் வழிகாட்டியே. குரு, குருவே, என் தவத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்க விடாமல் இடையூறு செய்த காரணத்தினால் நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அது நிறைவேறாது. ஐயோ குருவே, அப்படி தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. எனக்கு உதவி பண்ணுங்க சாமி. விலகி போ. நீங்க எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா உதவி செய்யுங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க என்ன அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் சாமி. அந்த பொம்மை அழிக்கிற வித்தையை மட்டும் கத்து கொடுத்துருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். குருவே, குருவே, என்ன கொன்னா கூட பரவாயில்ல குருவே. குருவே, அந்த வித்தையை கத்து கொடுங்க குருவே. அந்த வித்தையை அவ்வளவு சீக்கிரம் எல்லோராலும் கத்துக்க முடியாது. அப்படி கத்துக்கிறவன் மனுஷனாவும் இருக்க முடியாது, அகோரியாவும் இருக்க முடியாது. அந்த வித்தையை தொடங்குனா என்னால அது செஞ்சு முடிக்கலன்னு பாதியில நிறுத்த முடியாது. அந்த வித்தையோட கொடூரம் தாங்க முடியாம உன் கண்ணு முன்னாடியே உன் உயிர் பிரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, உன் உடம்புல இருந்து உயிர் பிரியறத உன் ஆன்மாவே கண் கூட பார்க்கும். அதனால வந்த வழியை பார்த்து போயிடு சாமி. நான் போக கூடாது. என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன். எங்க அம்மாவை காப்பாத்தணும். அந்த பொம்மையை அழிக்கணும். பொம்மி. சித்தார்த், தாத்தா, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதோ ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி. என்னம்மா, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. வரலட்சுமி மந்திரத்தை சொல்லி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? அம்மா, நாங்க பூஜை பண்றோம். ராணியே வரலட்சுமி விரதம் மந்திரம் சொல்லட்டுமே? அதுவும் சரிதான். சித்தார்த்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ராணி பண்ற முதல் வரலட்சுமி பூஜை இது. வரலட்சுமி மந்திரம் ராணிக்கு முழுசா தெரியுமான்னு தெரியல. நீங்க அனுபவசாலிங்க, நீங்களே முதல்ல சொல்லி ஆரம்பிங்க. அவ பின்னாடியே சொல்லிட்டு வருவா. என்ன சரியாமா? ஓம் அம்புலக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்தலக்ஷ்மியே போற்றி, ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி, ஓம் அருள் லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஓங்காரலக்ஷ்மியே போற்றி, ஓம் அழகலக்ஷ்மியே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆக மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆத்மலக்ஷ்மியே போற்றி, ஓம் ஆளும் லக்ஷ்மியே போற்றி.
போற்றி ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி ஓம் இன்பலக்ஷ்மியே போற்றி ஓம் ஈகைலக்ஷ்மியே போற்றி ஓம் உலகலக்ஷ்மியே போற்றி ஓம் உத்தமலக்ஷ்மியே போற்றி ஓம் எளிய லக்ஷ்மியே போற்றி ஓம் ஏகாந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் ஒளி லக்ஷ்மியே போற்றி இந்த பூஜை நடக்கிறதுனால இதுக்கப்புறம் என்னாலேயே இங்க இருக்க முடியாது. அந்த பொம்மி இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக சில வேலைகளை நான் பண்ண போறேன். அதனால இப்ப நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். நான் சொன்ன நேரத்துக்குள்ள என்னோட கையில அந்த ராணியோட தாலி இருக்கணும். சரி, நீ சொன்ன மாதிரி நாங்க பக்காவா செஞ்சிடுறோம். தம்மனா என்ன இருங்கத்த செஞ்சிடலாம். சரி, நான் சொன்னல அந்த பூஜைக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு. இப்ப லாமியா சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. சரி சரி, லாமியா சொன்ன டைமுக்குள்ள யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம ராணி தாலியை எடுத்துட்டு வந்து லாமியா கிட்ட ஒப்படைச்சிடுவோம். சரி, வாங்க போலாம். அவ கபோர்ட்ல இல்ல பீரோல எங்கேயாவது தான் தாலியை வச்சிருப்பா. வாங்க, நாம அவர் ரூம்ல போய் பார்க்கலாம். சரி சரி, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. மெதுவா. தமன்னா, எல்லாரும் பூஜையில இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த ராணியோட தாலி எங்க இருக்குன்னு தேடலாம். வாங்க. சரி சரிங்க. கபோர்ட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயும் அந்த தாலிய காணுமே. அக்கா, அங்கேயும் நல்லா சல்லடை போட்டு பார்த்துட்டேன்க்கா, எங்கேயுமே காணும்க்கா. நானும் டிரா ஃபுல்லா பார்த்துட்டு எங்கேயுமே இது காணோம். அத்த எங்க வச்சு தொலைச்சிருப்பா? அம்மா ராணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குதுமா. என்ன விஷயமா அது? தன்னோட உடலை வருத்தி கடுமையா யாரும் இப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஆனா ராணி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இப்படி ஒரு கடுமையான விஷயத்த செய்ய போறா. ராணி, இதுல நீ ரொம்ப உறுதியா இருக்கியாமா? இந்த குடும்பத்துக்கோசரமும் என் வயித்துக்குள்ளார வளர்ற பாப்பாக்கோசரமும் என்னோட தாடிகாரனுக்கோசரமும் நான் இந்த வேண்டுதலை முழு மனசோட செய்ய போறேன். அம்மா ராணி, இங்க வாமா. நீ போய் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வை. சரிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.